Hi guys, today we're going to see about diffusion in biological system. Diffusion என்ன அப்படின்னு பார்க்கலாம். Diffusion அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக் வந்து நம்ம பாடியில் எப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது, அது என்ன ப்ராசஸில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற இந்த ட்ரக் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் லெவலுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதை தான் வந்து நம்ம டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஃப்யூஷன் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பாடியில் மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய ட்ரக்ஸ் வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலிமா தான் நடக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் அப்சார்ப்ஷன், பெர்குட்டீனியஸ் அப்சார்ப்ஷன், பக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் தென் யூட்ரின் டிஃப்யூஷன். இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக் வந்து ஸ்டொமக்கில் இருந்து எப்படி பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகுது, எப்படி டிஃப்யூஷன் ஆகுது, என்ன ப்ராசஸில் நடக்குது அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்ப்போம். பெர்குட்டீனியஸ் அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்பிக்கலாக அப்ளை பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ், லோஷன்ஸ், இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுடைய லேயரை தாண்டி எப்படி வந்து உள்ள அப்சர்வ் ஆகுது, எப்படி டிஃப்யூஷன் ஆகுது, இது எல்லாமே பார்க்குறது பெர்குட்டீனியஸ் அப்சார்ப்ஷன். அண்ட் தென் பக்கல் அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ஓரலாக இந்த சப்லிங்குவல் டங் கீழே பிளேஸ் பண்ணக்கூடிய ட்ரக், அண்ட் தென் வந்து கம், அண்ட் தென் வந்து சீக்ஸ் கீழே பிளேஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு, பக்கல் பேட்சஸ், இதெல்லாம் எப்படி அப்சர்வ் ஆகுது டிஃப்யூஷன் ப்ராசஸில் அப்படின்றது. அண்ட் தென் யூட்ரின் பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்ட்ராசெப்டிவ்ஸ், அண்ட் தென் வந்து பேராசிட்டமால் சப்போசிட்ரிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், அது எப்படி டிஃப்யூஸ் ஆகி அதோடைய எஃபெக்ட் கொடுக்குது, இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் அப்சார்ப்ஷன் பார்த்த வரைக்கும் நம்ம ஸ்டொமக்கில் ரெண்டே ப்ராசஸில் தான் வந்து அப்சார்ப்ஷன் டிஃப்யூஷன் நடக்கும். என்னன்னு பார்த்தா ஒன்று பாசிவ் அண்ட் தென் வந்து கேரியர் மீடியேட்டட். இந்த பாசிவ்ல பார்த்தோம் அப்படின்னா சேம் டிஃப்யூஷன்ல என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே நடக்கும். அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷன் லெவல்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து ட்ரக் வந்து மூவ்மெண்ட் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதை தான் வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா அது ஹையர்லேருந்து லோயருக்கு போனதுக்கு அப்புறமா பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ஈக்குலிபிரியம் வந்து மெயின்டைன் பண்ணுது, சிங்க் ஸ்டேட். அதாவது ட்ரக் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஃப்ளோட் மட்டுமே ஆகாமல் சிங்க் ஆகும். அதாவது ஈக்குலிபிரியமாக மிக்ஸ் ஆகி த்ரூ அவுட் த பாடி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அண்ட் தென் கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து டிபெண்ட்டாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஏடிபி எனர்ஜி யூஸ் பண்ணி தான் ட்ரக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அண்ட் தென் வந்து பெனிட்ரேட் ஆகும், டிஃப்யூஸ் ஆகும். இதில் வந்து ரெண்டு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் அண்ட் தென் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் இருந்து ட்ரக்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ்மெண்ட் ஆகும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா வித் த ஹெல்ப் ஆஃப் பம்பிங் ஆக்ஷன். இங்கே வந்து ஆக்டிவ் வந்து எனர்ஜி ரெக்வயர்டு மஸ்ட், பட் பாசிவ்ல வந்து எனர்ஜி தேவைப்படாது. இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் வந்து இந்த ஏடிபி வந்து மஸ்ட். ஃபெசிலிட்டேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா பாசிவ் மாதிரியே தான் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்து ட்ரக் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷனில் மூவ் ஆகும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ட்ரக்ஸ் வந்து எது வழியாக மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ். நம்ம செல் வாலில் இருக்கக்கூடிய மெம்பரேன்ஸ் லிப்போ ப்ரோட்டீன்ஸ் மூலயமா தான் ட்ரக்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அதனால இதை ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் பெர்குட்டேனியஸ் அப்சார்ப்ஷன், அதாவது ஸ்கின்ல வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ட்ரக் எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 ப்ராசஸில் நடக்குது. முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக் வந்து வெஹிக்கல் பேஸில் வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து டிசொல்யூட் ஆகியிருக்கணும். நம்ம ஒரு எத்தனாலில் வந்து ட்ரக்கை போடுறோம் அப்படின்னா எத்தனாலில் அந்த ட்ரக் வந்து சஃபிஷியண்ட்டாக டிசொல்யூட் ஆகியிருக்கணும், அதாவது சொலிப்ளைஸ் ஆகி நார்மல் ஸ்டேட்டாக ஒரு சொல்யூஷனாக இருக்கணும். அண்ட் தென் செகண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ட்ரக் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா அடியர் ஆகணும், அட்டாச் ஆகணும். அண்ட் தென் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டம் கார்னியம் லேயர், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டம் கார்னியம் லேயர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லேயரை கிராஸ் பண்ணி ஃபர்தராக வந்து அது மூவ்மெண்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து டிஃப்யூஷன் நடந்து நமக்கு வந்து தெரப்பியூட்டிக் எஃபெக்டை கொடுக்கும். இருக்கிறதுலே ஸ்லோவஸ்டான பெனிட்ரேஷன் ஸ்டெப் எங்கே நடக்குது இந்த பெர்குட்டேனியஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்டம் கார்னியம் வந்து ட்ரக் மூவ்மெண்ட் ஆகிறது. ஸ்டேட்டம் கார்னியம் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின்னை மூவ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் பெனிட்ரேஷன் இன்டு த ஸ்டேட்டம் கார்னியம், அதாவது நம்ம வாட்டர் வந்து இந்த நம்ம ஸ்கின் மூலயமா வந்து பெனிட்ரேட் ஆகாது. அப்போது நம்ம வாட்டரால் மேக்கப் ஆன ட்ரக்ஸ் வந்து பெனிட்ரேட் ஆகி நமக்கு எஃபெக்டை கொடுக்க இந்த ஸ்டேட்டம் கார்னியம் வந்து ஒரு பேரியராக ஒர்க் ஆகுது. அப்போ லிப்பிட் ட்ரக்ஸ் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும், டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம்.
அண்ட் தென் பக்கல் அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் பெக்கெட் அண்ட் தென் மாஃபெட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆசிட் அண்ட் தென் நிறைய ஆர்கானிக் அண்ட் தென் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆஸ் வெல் பேசஸை யூஸ் பண்ணி ஒரு லிப்பிட் மெம்பரேலான மேடப்பான ஒரு ட்ரக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ட்ரக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய பிஹெச் ரேஞ்சு, அதோடைய பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் தென் அப்சார்ப்ஷன் லிப்பிட் வாட்டர் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் இது எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு ட்ரக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து பக்கல் கேவிட்டில் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. நம்ம மவுத்தில் பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி லிப்பிடால் மேடப் ஆன அதாவது ஆயிலியாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் மக்கள் அப்சர்வ் ஆச்சு. நம்ம மவுத்தை அதாவது சப்லிங்குவலில் வைக்கும் போதும் அண்ட் தென் சீக்ஸ்க்கு நடுவில் வைக்கும் போதும் ஒன்லி லிப்பிட் ட்ரக்ஸ் மட்டும் தான் அப்சர்வ் ஆச்சு. மற்றபடி வாட்டர் சொல்யூபிள் அதாவது அயானிக் ட்ரக்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகலை. அப்போது நம்ம பக்கலில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே லிப்பிடாக நான் அயானிக்காக இருந்துச்சுன்னா டிஃப்யூஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நியூட்ரின் டிஃப்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராசெப்டிவ் ட்ரக்ஸ் லைக் வந்து நார்லிவோக்ரெஸ்ட்ரால் அண்ட் தென் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே கான்ட்ராசெப்டிவாக யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை வந்து நம்ம ஓரலாக எடுத்து அதோடைய எஃபெக்டை கொடுக்கறத விட நம்ம வந்து யூட்ரஸில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து ஐயூடியாக ஆக்ட் ஆகுது, இன்ட்ரா யூட்ரின் டிவைஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரக் வந்து மைக்ரோகிராம் லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது டிஃப்யூஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்குது. கான்ட்ராசெப்டிவ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ப்ரெக்னன்சியை வந்து ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த யூட்ரின் டிஃப்யூஷன் ப்ராசஸில் மோஸ்ட்டாக கான்ட்ராசெப்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்து யூடிஐ ட்ரக்ஸையும் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.